ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரில. ஸோ இதான் என் பையன் தரணி. ஸோ இன்றைக்கி எனக்கு பர்த்டே, சரிங்களா? ஸோ கரெக்டாக சொல்ல போனால் மீனாட்சி திருக்கல்யாணமும் இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி ஒரு பெரியவங்களோட வாயிலேருந்து இந்த ஒரு விஷயம் வந்து நான் கேட்டுக்கிட்டதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம பேஜில் 0 பேமெண்ட்டில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் 1200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே எல்லாருமே படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து பேமெண்ட் மோடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு 2 days கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட அட்டன் பண்ணாங்க. அவங்களோட பொண்ணு தான், சரிங்களா? 2 daysக்கு அப்புறம் வந்து பிடிஎஃப் பற்றி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு, ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு மேம் ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து ஜிபே போட்டுட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இந்த கிளாஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குப்பா. ஸோ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிளாஸஸ்ன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என் பொண்ணாக ஒரு 2000 3000 கொடுத்து என்னால் படிக்க வைக்க முடியலைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்த இந்த டைமில் வந்து நீங்கள் போட்ட இந்த ஆஃபர் வந்து என் பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போலாம் வந்து மெஹந்தி போடாமல் தூங்கவே மாட்டேங்கிறா. ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லித்தரீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து 2000 3000 கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இந்தளவுக்கு சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியாமல் நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருப்போம். பட் எனக்கு அது இல்லை. ஸோ நானும் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, மேலும் நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லவும் அப்படியே எனக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நாளில் வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் பட்ஜெட்லேயே வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட இந்த ஜேர்னி தொடரட்டும் அப்படின்றதான் அவங்களோட பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் தட். இதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அடையாளத்துக்காக தான் நான் இதை பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து அவங்களாம் சொல்லப்போனால் அழுதுட்டாங்க. அழுதுட்டு மேம் அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மேம். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா நாங்கள். ஸோ நான் மெஹந்தி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டு கேட்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து என்கிட்ட பேசின விஷயங்கள்ன்றது வேறு. மேம் நான் அந்த மாதிரி பெங்களூரில் இருக்கேன், வேலை பிடிக்காத வேலை, அதுலேருந்து ஸ்பிட் ஆகி இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்பில் பார்த்தேன், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு. அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் மேம், நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், உங்களோட டெய்லி குரூப் அட்டென்ஷன்ஸ், அதில் கொடுக்குற மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க தேடுறதும் ஒரே விஷயந்தான், தனக்கான சுயமரியாதை, சரிங்களா? மற்றவங்க வந்து நம்மளை மரியாதையோடு பார்க்கணும். குடும்பத்துக்குள்ள பணம் மட்டும்தான் பெருசு அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கான வேலை செய்கிறது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் போதும். கட்டாயத்தின் பேரில் வேலை இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்வோமே, அதன் மூலமாக சுயமரியாதையை ஈட்டுக்கணுன்றது தான் அந்த சிஸ்டரோட ஒரு எய்மாக இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருந்து அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு ஹெல்ப்காக கேட்டாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, டெய்லியும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், அது மட்டும்தான். ஸோ நம்ம கிளாஸில் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க, மேம் நீங்கள் சொல்கிற அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்குறதுக்காகவே நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம் மேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்குலாம் அப்படியே பார்க்க திருத்த ஐயோ எவ்வளோ க்யூட்டாக போட்டிருக்காங்க, எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதை ஃப்ரீ கிளாஸுன்னு எடுக்காமல் அவங்களுக்கான எஃபர்ட்ஸ் போட்டாங்க. இந்த 1 monthல எத்தனை பேர் இந்த லீவை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக போவாங்கன்னு தெரில. பட் என்கிட்ட சேர்ந்துருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கான அந்த டேஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட நான் வந்து இன்னும் மேலே நிறைய இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி
ரொம்ப அஃபோர்டபுள் இல்லை, ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸில் தான் நான் போடுவேன். ஸோ கீப் ஃபாலோயிங் மீ. ஸோ நம்ம பேஜில் வந்து ப்ராக்டிஸ் கோனும் ப்ரைடல் கோன் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் கோன் 15 ரூபா அண்ட் ப்ரைடல் கோன் வந்து 28 ருபீஸ்க்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் ப்ரைடல் கோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் நான் வந்து பிளெண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 இல்லை 2 இல்லை 3 பிளெண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ஸ்டெயினோட ரிசல்ட்டை நான் அதுக்குரிய சீக்கிரமாக ஆக்சுவலி இது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ இது வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் கோனுக்கு சரிங்களா, ப்ராக்டிஸ் கோனுக்கு மேக் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்தது கிட்டத்தட்ட இது 5 days ஆயிடுச்சு. பட் இதுவே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டெயினாக இருக்குன்னு.